இதுதான் குனு தோதுற டைம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது எல்லாருமே தெரிந்து கொள்ளணும். அமெரிக்கா அடிச்சிருக்கு ஈரானுக்கு, அவங்களோட நியூக்ளியர் சைட்ஸுக்கு. ஸோ இதனால் எங்களுக்கு இலங்கை நாடு பார்த்தா 2 மாதத்துடைய எரிபொருள் தான் எங்கள்கிட்ட இருக்குது. நான் எரிபொருளை பற்றி கதைக்கு வரல. இந்த 2 மாதத்துக்கு பிறகு விலையெல்லாம் கூட தான் போகுது. அது எல்லாம் காப்பாற்றணும், எங்களுக்கு அந்த விலை குறைன்னு கிடைக்கணும். ஆனால் எங்களுக்கு உதவினது ஈரான். யுத்த காலத்துலேயும் இந்த எங்களுக்கு எங்களோட தேலை ஏற்றுமதி செய்கிறது அவங்க இறக்குமதி செஞ்சாங்க. அதுக்கு காசு கேட்கல. நாங்கள் ஆயில் கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு ஈரானியன் க்ரூட் ஆயில். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பிரிப்பாதுவ ரிஃபைனரி உண்டு, ஆயில் ரிஃபைனரி. அதுக்கப்புறம் உமாயோ 120 மெகாவாட் ப்ராஜெக்ட். அது இதெல்லாம் கொடுத்து இருக்கிற இந்த ஈரானுக்கு எதிராக எங்களோட நாடுகளில் இருக்கிற சில கேவலமான மக்கள், சில கேவலமான மக்கள். ஸோ அதை மாதிரி எங்களோட பலஸ்தீன் இன்னைக்கு நிற்கிது ஈரான்னால். அதை வச்சுருங்க. இல்லாட்டி எப்பயோ அந்த ஜாயனிஸ்ட் இஸ்ராயலி எடுத்து போயிருப்பாங்க. அந்த கள்ள நாடு, யூத நாடு, இந்த தீவிரவாத நாடுன்னு சொல்லப்படுது உலகத்தில். ஸோ அதனால் பயப்படவானம். பயம்னா நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். ஏனென்றால் இது தான் குனு தோதுற நேரம். எங்களோட பள்ளிவாசல்களில் பயான்கள்லையும் எங்களோட ஜும்மா பயான்கள்லையும் ஹசரத்மார்கள், இமாம்மார்கள் இதை பற்றி அவதானிக்கிறது இல்லை. இது தான் நீங்கள் சொல்லணும். இஸ்லாமிய வரலாறு என்ன? खिलाफत पर हज़रत अबूबकर सिद्दीक़ रज़ियल्लाहु ताला, हज़रत उमर रज़ियल्लाहु ताला, हज़रत उस्मान गनी रज़ियल्लाहु ताला, हज़रत अली इब्न अबी तालिब रज़ियल्लाहु ताला அவங்களோட பிறகு நடந்த சல்ஜுக் எம்பையர், அது பிறகு ராஷிடிய எம்பையர் ஒன்று வந்துச்சு. அதுக்கு பிறகு சல்தனத்தை உஸ்மானியா வந்துச்சு. இதெல்லாம் அந்த வெள்ளக்காரங்க இல்லாமல் ஆக்கினது வேறொரு காரணம் இல்லை. இஸ்லாம், முஸ்லிம், இது மட்டும்தான். இது ஒரு மதத்துக்கோ இனத்துக்கோ எதிராக இல்லை. இது உங்களோட ஹிந்து சகோதரர்கள், கிறிஸ்டியன் சகோதரர்கள், புத்திஸ்ட் சகோதரர்களுக்கு அனுப்புங்க. இது தான் இருக்குது. இதையாச்சும் செய்யுங்க. ஒழுங்கா இப்படி பயந்து இருக்கிறீங்க. செத்து போயிட்டோம்னா அடா, ஏர் இண்டியா ஃப்ளைட் 171 கிராஷ் லேண்டிங் ஆச்சு. 241 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு ஆள் எல்லாம் காப்பாற்ற வச்சாங்க. அதே பிளேனில் தானே. மவுத் இருந்தால் இங்கேயுமே வருமையா? நீங்கள் மேலே போயிருந்தால் யார் யோசிச்சிருப்பாங்க அவங்க அப்படி போவாங்கன்னு சொல்லி? ஸோ இது தான் இருக்குது நிலைமை. எங்களோட ஈமானுடைய பலவீனமான தன்மை. ஸோ இதுகளோட அட்லீஸ்ட் இப்போ குனூத்தோட நோட்டீஸோட உங்களோட உலமாக்கள் ஹசரத்கள் இருப்பாங்க தானே. வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லுங்கள், ஹசரத் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று போடுங்க. இந்த அறிக்கைக்கு அமெரிக்கா செஞ்சது இது தப்பு. நாளைக்கு எங்களுக்கு அடித்தா எங்கள்கிட்ட ஒன்று பில்லை எடுக்கிறதுக்கு ட்ரிங்கோ ஹாபர் அது இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பேசி முடிஞ்சு அதோட அம்பந்தோட போடுறது அதுவும் பேசி முடிஞ்சு நாங்கள் எல்லாம் அடிமைகள். ஸோ இப்படி எங்களைய கேவலமாக்கின ஒரு 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 நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். இதை கூட எங்களுக்கு செய்யலாட்டி, இதை கூட இந்த மெசேஜ் எல்லா முஸ்லீம்களுக்கும், தமிழ் பேசும் மக்களும், உங்களோட சிங்கள சகோதரர்களும். நான் நேற்று சிங்களத்துலேயும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். பட் அதில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டில்லை. இதில் யாம் வர்றதை நான் சொல்வேன் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் சொல்லுங்கள். எங்களோட இஸ்லாமிய வரலாறு என்னன்னு சொல்லி மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. எங்களோட பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த நாட்டு மன்னன், இந்த வளைகுடா நாட்டு மன்னன், இந்த நாட்டு ஷேக், அவ்வளோதான் தெரியும். அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி இருந்தாங்க. சல்தனத்தை உஸ்மானியாவுக்கு எப்படி லாரன்ஸ் ஆஃப் அரேபியா அந்த ஃபில்மை பாருங்கள். அவனோட MI5 பிரிட்டிஷ் ஏஜெண்ட், இங்கிலீஷ் பிரிட்டானியா ஏஜெண்ட் உண்டு. அவன் தான் உடைச்சான். அவனுக்கு அந்த டைமில் கோடிக்கணக்கு டாலர் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த படத்தில் இருக்குது அதோட ஹிஸ்ட்ரி. லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு சொல்லி கூகுள் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் யாருக்குமே டைம் இல்லை. ஆனால் ஒரு சின்ன ஹஜரத்கள் வந்தால் அவங்களோட பின்னுக்கு ஓடி எல்லாம் நாங்கள் செய்யுங்க. அது பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்களோட சல்தனத்தை உஸ்மானியா எப்படி உடைச்சாங்க என்றால் இது வேறொரு யுத்தம் இல்லை. இது யுத்தம் கிறிஸ்டியானிட்டிக்கும் இஸ்லாத்துக்கு தான் இருக்கிற யுத்தம். இதுதான் உண்மை. அந்த டைமில் இருந்து இல்லாட்டி யாருக்கு டைம் இருக்குது? ஏன்னா ஐரோப்பிய நாடுகளில் ராஜாக்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு கை வச்சாங்களா? இல்லை. ஏன்னா அவங்க முஸ்லீம் இல்லை, இஸ்லாம் இல்லை. இதை மாதிரி இந்தியாவில் இப்போ ஜெய்ப்பூர் மகாராஜா எடுத்துருங்க, உதய்பூர் மகாராஜா எடுத்துருங்க, மற்ற மகாராஜாக்கள் எடுத்துருங்க, மைசூர் மகாராஜாட்ட எடுத்துருங்க, எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா அங்கே ஆட்சி செஞ்ச ஒரு முகல் ஃபேமிலியோ திப்பு சுல்தான் 1799 கொல்லப்பட்டார். ஆனால் ஓடி போகல, ஃபைட் பண்ணார். அவருக்கு சொல்கிறது டைகர் ஆஃப் மைசூர்ன்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் 1799, அதாச்சும் கிட்டத்தட்ட ஒரு 150-200 வருஷம். அதோட ஹிஸ்ட்ரி கூட ஒன்றும் வச்சு இல்லை. பேலஸ்களோ எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஆனால்
இந்து மகாராஜாக்கள் இன்னும் இருக்கிறாங்க. இது என்ன விளங்குது உங்களுக்கு? நிசாம்ட பேலஸ்கள் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துச்சு, மற்ற இடங்கள்ல எடுத்துச்சு. குஜராத்தில் இருந்தாங்க அந்த டைமில். நான் நினைக்கிறேன் ஒரு கிங்டம் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதனால அந்த டைமில் இருந்து அவங்க பாகிஸ்தான் இந்தியா வேறே ஆக்கும் பொழுது அந்த டைமில் எல்லாம் இருந்த இந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ இதுகள் எல்லாம் லாங் ஹிஸ்ட்ரி. ஆனால் நான் சொல்ல வந்தது இங்கே பள்ளிவாசல்களில் இந்த ஹிஸ்ட்ரி என்ன, பனு உமையான்றது என்ன 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 இருக்குது, எப்படி இது பண்ணது. அவங்க ஷியா நோ அல்லாஹு அக்பர் சொல்கிறாங்க. ஷியா சுன்னி பிரச்சனை அப்புறமா பார்ப்போம். ஆனால் நீங்கள் இருக்கிற வளைகுடா நாடுகள் சுன்னின்னு சொல்கிறீங்க தானே. பலஸ்தீனில் இருக்கிற பிள்ளைகளை பச்சை பச்சையாக கொல்லும் பொழுது, பச்சை பச்சையாக பெண்களை கஷ்டத்தில் போடும் பொழுது, பச்சை பச்சையாக ஹாஸ்பிட்டல்கள் பாம்பு பண்ணும் பொழுது எங்கேயா போயிருந்தீங்க? இதே அந்த ஹவுதி ரெபல்ஸ் இருக்கிற ஹவுதி கவர்மெண்ட், யமனில் இருக்கிற கவர்மெண்ட்டும் ஈரானும் தான் அவங்க இருந்தனால தான் இந்த பலஸ்தீன் என்ற ஒரு நாடு இவ்வளோ கூட மிஞ்சிருக்கு. ஒன்றுமே இல்லை. இந்த ஜயனிஸ்ட் தீவிரவாத நாடுன்னு சொல்லப்படுது இஸ்ராயல், அது போயிடுச்சு. ஏனென்றால் அவங்களோட அங்கேயும் இருக்கிறாங்க சில மக்கள், அவங்களுக்கு ஸ்கூல்லேருந்து படிக்கப்படுறது பலஸ்தீன் உங்களோட எதிரி, முஸ்லீம்கள் உங்களோட எதிரி அப்படின்னு சொல்லி படிக்கப்படுது. ஏன்? ஆனால் நல்ல யூதர்களும் இருக்கிறாங்க. ஜயனிஸ்ட் இல்லை, அவங்க நல்ல யூதர்கள் இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி தான் விஷயம். எங்களோட ஹசரத்மார்கள் கொஞ்சம் இதை பற்றி அவதானிச்சுட்டு பயம் இல்லாமல் ஒரு அறிக்கை விடுங்க. இப்படி நியூக்ளியர் பாம்பிங் சைட்ஸுக்கு பாம்பு பண்ணப்பட்டிருக்கு, குண்டு போட்டப்பட்டிருக்கு அமெரிக்காவில், அது தப்பு. ஆனால் இதனால தான் எங்களோட நாட்டுக்கு நல்லா காப்பாற்றணுமென்னு சொல்லி எல்லா முஸ்லீம்களையும், எல்லாம் சமுதாயத்தை, மற்ற ஆட்களையும் நல்லா காப்பாற்றணுமென்னு சொல்லி நாங்கள் குணுத்தோட ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி அதையாச்சும் செய்யுங்க. எனக்கு ஒரு உதவி, ஒரு சதகாவை நினச்சிட்டு, ஒரு நன்மை காரியம் நினச்சிட்டு எல்லா முஸ்லீம்களுக்கு இதை அனுப்பி, ஸ்பெஷலி உலமாக்களுக்கு அனுப்புங்க, உலமா சபைக்கும் நீங்கள் அனுப்புங்க. என்றால் நான் அந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சேரும். ஆனால் ஆக்ஷன் வருமோ தெரியும், அல்லாஹு ஆலம். எப்போ கயாமத் வருமென்னு தெரியாத மாதிரி இவங்களோட ஆக்ஷன் எப்போ வருமென்னு அல்லாஹு ஆலம். நான் இந்த இதுக்காக கதைக்கல, நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற டீம் உண்டு அது. ஆனால் நேட்டோ நோ ஆக்ஷன் டாக் ஒன்லின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள். இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது எனக்கு. அசுட்டி நான் அவங்கள பற்றி ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஸோ இதுகளை நீங்கள் அவதானிச்சுட்டு ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் படிக்க வச்சு ஜும்மாக்களில் இந்த பயானை சொல்லுங்கள். எவன் கேட்குறான் மேலே வந்து பாருங்களேன், பள்ளிவாசல்களை கைவாறு அடிச்சுக்கொண்டு சும்மா கேட்டுக்கொண்டு, சில ஆட்கள் இருக்கிற டயர்ட்னஸுக்கு பிசார் அவங்களுக்கு தூக்கம் வருது, சில ஆட்களோட மைண்டில் வேறு விஷயங்கள் ஓடுது. ஸோ அப்படி இருக்குது நிலைமை. இப்படியெல்லாம் நினச்சி எங்களோட சமுதாயம் உருப்படுமான்னு சொல்லி ஒரு சந்தேகம், எல்லாம் காப்பாற்றணும். ஸோ இதனால் இந்த பாம்பு பண்ணது ராங். இன்னும் கூட இலங்கையில் மக்கள் இருக்கிறாங்க, பெரும்பான்மை சகோதரர்கள், சில ஆட்கள் சந்தோஷப்படுறாங்க. 15,000 மக்கள் அங்கே வேலை செய்கிறாங்க இஸ்ரேலில், யூத நாடு, டெரரிஸ்ட் நேஷனில். அங்கேருந்து இங்கே விரட்டிங்கன்னா பையனை ஜாப் ரெடி பண்ணுங்கள். இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லாம் காப்பாற்ற வளைகுடா நாடுகளில் இருக்கிற முஸ்லீம்கள், சிங்கள ஆட்கள், சகோதரர்கள், தமிழ் சகோதரர்கள் எல்லாம் அங்கே அடிக்கும் பொழுது இங்கே வந்தாங்கன்னா 8-9 லட்சம் பேருக்கு ஜொப் கொடுக்க வரும். இந்த ஆண்டுக்கு இருக்குதா? பொய் சொல்கிற ஆண்டு ஒன்றுமே இல்லை. இந்த சாபம் தான் பட்டிருக்கு, பொய் சாபம் தான் பட்டிருக்கு. 2 மாதத்தில் பிரச்சனைகள் கூடும் இலங்கையில். இந்த விலைவாசி மூலியமாக கஷ்டம் வரும் கூட. எல்லாம் காப்பாற்றணும், நடக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை. ஆனால் இருக்கிற சிச்சுவேஷனில் அதுதான் எனக்கு விளங்குது. ஐ விஷ் ஐம் ராங் இன் சேயிங் இட். ஆனால் இந்த மெசேஜை முன்னுக்கு எடுத்துகிட்டு போங்க. நான் ஷிராஸ் யூனுஸ், உங்களின் ஒருவன், மக்களோட அக்கறைக்காக நான் பேசுகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.